வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகா பேப்பர் 1ல் கத்திய சைனிகா, நவீன் கத்திய சைனிகா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷாராம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ இது மேரி தீர்த்த யாத்ரா அப்படிங்கிற ஷாராம்ஸு. ஸோ மேரி தீர்த்த யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அர்த்தம்? என்னுடைய புனித பயணம் அப்படின்னு அர்த்தம். வாங்க நம்ம பார்ப்போம். இப்போது பாட்கா ஷாராம்ஸ் லிக்கியே. ஸோ எஸ்ஏ பார்க்க போகிறோம், சம்மரி எழுதுறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் புராணே விசார்கோ பதல்னா அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்ன அப்படியும் அர்த்தம்? புராணேனா பழைய, விசார்னா எண்ணம், அதை பதல்னானா மாற்றுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஷாராம்ஸ், இந்த பாடம் நமக்கு எழுதின லேக்கோட பேர் என்ன அப்படின்னா பனாரசி தாஸ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட பாடம் இது. ஸோ அந்த கதையோட மேரி தீர்த்த யாத்ரா அந்த கதை எழுதியவர் பனாரசி தாஸ். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மேரி தீர்த்த யாத்ரா பாட்கா லேக்கக் बनारसी दास हैं. बनारसी दास चतुर्वेदी जी को व्योवृत साहित्य सेवा त्रिवेदी जी की सेवा में पहुंचकर उनके दर्शन करने आशीर्वाद पाने की इच्छा बहुत दिनों சேத்தி. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த எனது புனித பயணம் மேரி தீர்த்த யாத்ரா. ஸோ அந்த பாடத்தினுடைய எழுத்தாளர் யார்? பனாரசி தாஸ் சதுர்வேதி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பனாரசி தாஸ் சதுர்வேதி. ஸோ அவர் யாருன்னா ஒரு மூத்த இலக்கிய சேவகர். ஸோ அதாவது என்னது இலக்கிய சேவகர்னா இலக்கியத்தில் நிறைய இலக்கியங்கள் படைத்துள்ளார். ஸோ நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்காருன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். திரிவேதி ஜியின் சேவையில் ஸோ போய் அவரை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி திரிவேதி ஜிங்கிறது இப்போ இன்னொரு லேக்கக்கு. ஸோ அந்த லேக்கக்கை பற்றி தான் இந்த பனாரசி தாஸ் இந்த பாடத்தில் எழுதியிருக்காரு. ஸோ இவர் காலத்திலே வாழ்ந்த அந்த திரிவேதி ஜி அப்படிங்கிற அந்த லேக்கக்கு, இன்னொரு லேக்கக்குலேயே அவர். ஸோ அந்த லேக்கக்கை பார்த்து இவர் என்ன நினைக்கிறாரு? அவரை பார்த்துட்டு ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கார். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. என்னது? பனாரசி தாஸ் சதுர்வேதி ஜிக்கோ व्यावृत साहित्य सेवा त्रिवेदी जी की सेवा में पहुंचकर. ஸோ அவருடைய சேவை பார்த்துட்டு उनके दर्शन करने आशीर्वाद पाने की इच्छा बहुत दिनों से थी. ரொம்ப நாளாக அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு. இவர்கிட்ட போயிட்டு, யார்கிட்ட? திரிவேதி ஜி கிட்ட போயிட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். समाचार पत्रों के बाद विवाद पढ़कर त्रिवेदी जी के विषय में लेखक के मन में अनेक धारणाएं बना ली थी. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர்லெல்லாம் பார்க்குறாரு திரிவேதி ஜியை பற்றி என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்லெல்லாம் என்ன போட்டிருக்காங்க, ஸோ அவர் என்னென்னலாம் சொல்கிறாரு, அவருடைய கருத்துக்கள் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதில் படிக்கிறப்போ அவரை பற்றி என்ன வருது, விஷயத்தில் அவரை பற்றி என்ன வருதுன்னு பார்த்து மனசில் நிறைய எண்ணங்கள் இவருக்கு தோன்றிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவரை ஒரு முறையாவது நம்ம நேரில் போய் பிறகு என்ன ஆகும், பழைய எண்ணங்கள்லாம் மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ நியூஸ் பேப்பரில் இப்போ நம்ம நிறைய பேரை பற்றி நம்ம செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம். அதாவது ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ ஒருத்தர் விஐபி ஒரு செலிப்ரிட்டியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி.
ஸோ எந்த துறையாக இருந்தாலும் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை பற்றி என்ன வரும், நியூஸ் பேப்பரில் நியூஸ் அனுதினம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம அவங்களோட கேரக்டரை வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு 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 முடிவுக்கு வருவோம். சரி இவங்க இப்படி தான், ஸோ இவங்க வந்து இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க, ஸோ இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி இவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சமாச்சார் பத்திரம் கே பாத் விவாத் படுக்கர். ஸோ அதில் வரக்கூடிய விவாதங்கள், ஸோ இவரை பற்றி திரிவேதிஜியை பற்றி அவரோட விஷயங்களை பற்றி வரதெல்லாம் வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ளே வந்து இருக்காரு. ஸோ இவர் இப்படி தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி லேக்கே மண்மே அநேக தாரணாவோ நிறைய வந்து அவர் யோசிச்சுட்ருக்காரு, நிறைய யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படி தான் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. லேக்கின் உன்சே ஏக் பார் समक्ष मिलने के बाद लेखक के पुराने विचार बिल्कुल बदल गए. ஸோ ஆனாலும் அவரை வந்து எப்படியாவது வந்துட்டு என்னது கண்டிப்பாக நம்ம போய் நேரில் பார்த்துடணும், நேரில் பார்த்து வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரி போகிறாரு. போய் பார்க்கும்போது தான் நம்ம நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளில் படித்து நம்ம அவர் மேலே நமக்கு வந்த எண்ணங்கள் எல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அந்த எண்ணங்கள்லாம் அது மாதிரி அவர் இல்லவே இல்லை. அதாவது நேரடியாக பழகும்போது, நேரடியாக பேசும்போது அவர் அப்படி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நான் வாசிக்கிறேன் இப்போ. ஃபஸ்ட்டு பேராகிராஃபு ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள், கூட வாசிங்க. மேரி தீர்த்த யாத்ரா புரானே விசார் பதல்னா. मेरी तीर्थ यात्रा पाठ का लेखक बनारसी दास हैं. बनारसी दास चतुर्वेदी जी को व्योवृत साहित्य सेवा त्रिवेदी जी की सेवा में पहुंचकर उनके दर्शन करने, आशीर्वाद पाने की इच्छा बहुत दिनों से थी. समाचार पत्रों के बाद विवाद पढ़कर त्रिवेदी जी के विषय में लेखक के मन में अनेक धारणाएं बना ली थी. लेकिन उनसे एक बार समक्ष मिलने के बाद लेखक के पुराने विचार बिल्कुल बदल गए. नेक्स्ट पैरा पापों. नेक्स्ट पैरा पाருங்க. त्रिवेदी जी की ईमानदारी. ஸோ திரிவேதிஜியோட நேர்மை, ஈமான்தாரி அப்படின்னா என்னது, நேர்மை. ஸோ அவர் எப்படி நேர்மையாக வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திரிவேதிஜிக்கு நியம் பந்ததா किफ़ायत शारी और स्वाभिमानशीलता ने लेखक को आकर्षित किया. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க, திரிவேதிஜியோடைய நடைமுறை சிக்கனம். ஸோ நடைமுறையில் அதாவது ப்ராக்டிக்கலாக நியம் மபத்தா அப்படின்னா வந்து என்னன்னா வந்து சிக்கனம். ஸோ ப்ராக்டிக்கலாக அவர் எப்படி சிக்கனமாக இருக்கார். சிக்கனமாக இருக்கிறது வேறு, கஞ்சத்தனமாக இருக்கிறது வேறு. கஞ்சத்தனமாக இருந்தால் எதையுமே பயன்படுத்தாமல் இருக்கிறது. சிக்கனமாக இருக்கிறது அப்படின்னா ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்வது, அதுதான் வந்து சிக்கனம். இந்த இடத்துல சிக்கனம் தான் சொல்லியிருக்காங்க நமக்கு, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிபாயத் ஷாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிபாயத் ஷாரி அப்படின்னா என்ன, கிபாயத் ஷாரி அப்படின்னா நேர்மை. ஸோ நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, பொய் சொல்லாமல், ஸோ நேர்மையாக இருக்கிறது, அதான் வந்து இது. அவர் ஸ்வாபிமான்ஷீல்தானா அதாவது ரொம்பவே வந்துட்டு சுயமரியாதை உடையவராக இருக்கிறது. ஸோ நேர்மையாக இருக்கிற அனைவருமே என்ன பண்ணுவாங்க, சுயமரியாதையோடு தான் இருப்பாங்க. தங்களுடைய மரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தாங்கிக்கவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஸ்வாபிமான் ஷீல்தா நே லேக்கக்கும் ஆகர்ஷத்து கியா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் நமக்கு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த திரிவேதிஜியை வந்துட்டு
ரொம்பவே வந்துட்டு திரிவேதிஜி வந்து இந்த மாதிரி 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, நடைமுறையில் சிக்கனமாக இருக்கிறது, அப்புறம் சுயமரியாதையோடு இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பனாரசி தாஸுக்கு அவரை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ ரொம்பவே இந்த குவாலிட்டிஸ்லாம் பார்த்து ரொம்பவே வந்து அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் நமக்கு சொல்கிறாங்க அடுத்து. உஸ் ஜமானே மே रुपया 200 मासिक नौकरी छोड़कर रुपया 23 की नौकरी की थी. ஸோ இதில் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாங்க. அதாவது இப்போது திரிவேதிஜியோட நேர்மையை வந்து நமக்கு சொல்கிறதுக்காக அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மாதம் 200 ரூபா கொடுக்கக்கூடிய சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு 23 ரூபா வேலையை வந்து செஞ்சாராம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா அவருடைய சுயமரியாதை. ஸோ அவருடைய சுயமரியாதைக்கு பங்கம் வந்துச்சுன்னா அவர் அதிக பணம் கிடைச்சா கூட அதை கூட விட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ குறைச்சலான சம்பளத்துக்கு வேலைக்கு போனாரா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். उसकी उनकी स्वाभिमान शीलता है शीलता था कारण அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட சுயமரியாதை. वे चाहते तो लाखों रुपया रिश्वत के रूप में कमा सकते थे, पर त्रिवेदी जी ने अपनी ईमानदारी के कारण ऐसा नहीं किया. என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள். ஸோ வேலையை செஞ்சார்னு இப்போ 200 ரூபா வேலையை விட்டுட்டு 23 ரூபாய்க்கு வேலை செஞ்சார்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு. இப்போது இதுக்கு காரணம் என்ன, அவருடைய சுயமரியாதை. அவரை வந்து நினச்சிருந்தா லட்சக்கணக்கான ரூபாயை வந்து என்னவா வாங்கியிருக்க முடியுமா, லஞ்சமாக வாங்கியிருக்க முடியும். ரிஷ்வத்னா லஞ்சம். ஸோ லஞ்சம் வந்து வாங்கியிருக்க முடியும். ஆனாலும் திரிவேதிஜி தனது நேர்மையின் காரணமாக, அவர் நேர்மையான குணம் கொண்டவர் இல்லையா, ஸோ நேர்மையின் காரணமாக ஸோ அவருடைய வேலை என்ன செய்கிறாரோ அதற்கு மேலே 1 ரூபாய் கூட அவர் வாங்க மாட்டார், லஞ்சமாக வாங்க மாட்டார்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. திரிவேதிஜிக்கு ईमानदारी. ஸோ இதான் படிக்கிறேன், திரும்ப என் கூட வாசிங்க. திரிவேதிஜிக்கு நியம் बंधता किफ़ायत शारी और स्वाभिमानशीलता ने लेखक को आकर्षित किया. उस जमाने में रुपया 200 मासिक नौकरी छोड़कर ₹23 की नौकरी की थी. कारण उनकी स्वाभिमानशीलता. वे चाहते तो लाखों रुपये रिश्वत के रूप में कमा सकते थे, पर त्रिवेदी जी ने अपनी ईमानदारी के कारण ऐसा नहीं किया. सो नेक्स्ट पैरा பார்ப்போம். அடுத்தது நௌக்கரி சோடுனா அப்படின்னு சொல்கிறாங்க. நௌக்கரி சோடுனானா என்ன, நௌக்கரினா வேலை, வேலையை விடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேலையை வந்து திரிவேதிஜி வந்து விட்டுடுறாரு, அவரோட வேலையை. எதனால அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். திரிவேதிஜி கே நௌக்கரி छोड़ने की भी एक कहानी थी. அவர் வேலையை விட்டதுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதை தான் நம்ம சொல்கிறாங்க. उनसे ट्रेनिंग पाकर एक गोरे साहब बने. अफसर बनाने के बाद उन्होंने उन्हीं पर दाक जमाना शुरू कर दिया. इसी पर नाराज होकर उन्होंने अपनी नौकरी पर लात मार दी. ஸோ இப்போ திரிவேதிஜி வந்து எதனால வேலையை விடுறாரு அப்படிங்கிறதுக்கான கதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் திரிவேதிஜி வந்து வேலையை விடுறதுக்கு ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு வேலையை ஒருத்தர் கற்றுக்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு அலுவலகத்தில் வந்து இவர் வந்துட்டு பணியாற்றிட்டுருக்காரு. ஸோ அந்த இதில் இவர்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வேலை கற்றுக்கிறாரு. வேலை கற்றுக்கிட்டு இவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டவர் வந்துட்டு ஆங்கிலேயர்
இது வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த எஸ்ஏல கொடுக்கல, அதெல்லாம் நீங்கள் வந்து புக்கில் வந்து படிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆங்கிலேயர்கிட்ட வேலை வந்து இவர்கிட்ட கற்றுக்கிறார், திரிவேதிஜிக்கிட்ட கற்றுக்குவார். கற்றுக்கிட்டு அவர் வந்து இவரை விட பெரிய அதிகாரியாக மாறிடுவார். ஆனால் ஆனதுக்கப்புறம் இவருக்கு மேலே ஆஃபீஸராக மாறிடுவார். ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் இவர்கிட்டே வந்து என்ன செய்வார்னா அதிகாரத்தை காட்டுவார். ஸோ இது பார்த்தோன்னே ரொம்ப கோபம் வந்துடுது திரிவேதிஜிக்கு. நம்மக்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு அவர் நம்மக்கிட்டேயே வந்துட்டு அதிகாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் அடைஞ்சு அந்த வேலையே என்ன பண்ணிடுவார், திரிவேதிஜி வந்து விட்டுட்டு வந்துடுவார். ஸோ அப்போ அவருடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை கூட அவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, விட்டுடுறாரு. ஸோ அதான் வந்து வேலையை விடுறதுக்கான காரணம். ஸோ இப்போ பாருங்கள், கூட வாசிங்க. नौकरी छोड़ना, त्रिवेदी जी के नौकरी छोड़ने के भी एक कहानी थी. उनसे ट्रेनिंग पाकर, सो ट्रेनिंग கொடுக்குறப்போ एक गोरे साहब बने. अफसर बनाने की बात, और ऑफिसर ஆனதுக்கப்புறம் उन्होंने उनके पर दाग जामना शुरू कर दिया. இவர் மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அதிகாரம். इसी पर नाराज होकर, இதை பார்த்துட்டு ரொம்ப கோபம் ஆயிடுறாரு திரிவேதிஜி. उन्होंने अपनी नौकरी पर लात मार दी, அதனால அந்த வேலையே என்ன பண்ணிடுறாரு, விட்டுடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பேரா பார்ப்போம். நெக்ஸ்ட் பேரா பாருங்க. கிஃபாயத் ஷாரி. கிஃபாயத் ஷாரின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னது, சிக்கனமாக இருக்கிறது. ஸோ அப்போ சிக்கனம், அதாவது எப்போதுமே வந்துட்டு அதிகமாக செலவு பண்ணாமல் தேவைக்கேற்ப, ஸோ செலவு பண்ணாமல் இருக்கிறதும் கிடையாது இல்லையா. ஸோ அதுவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிக்கனம்னா உடனே வந்துட்டு எதுவுமே செஞ்சுக்க மாட்டார் போல இருக்கு, அப்படி இல்லை சரியா. எதையும் நேர்த்தியாக வந்து பயன்படுத்துறது, எந்த பொருளையும். நமக்குமே வந்துட்டு அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே அவசியம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சின்ன பொருளாக இருந்தால் கூட அதை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து சிக்கனம் அப்படிங்கிறது வந்து அதுதான். ஸோ எதையும் நம்ம பயன்படுத்தணும், அவசியத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதை எப்படி பயன்படுத்தணும், அதை என்ன பண்ணுறணும், வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ திரிவேதிஜி அந்த மாதிரி சிக்கனமாக வாழ்ந்தவர், அவர் வாழ்க்கையை வந்து சிக்கனமாக நடத்தியவர். ஸோ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். திரிவேதிஜிக்கு किफ़ायत शारी का हाल यह है कि जो कपड़े वे पहने हुए थे वह कम से कम 5 वर्ष पुराने थे. என்ன சொல்கிறாங்க, திரிவேதிஜி அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா, அதாவது கப்படே துணிகள், ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு, ஸோ அது வந்து குறைந்தது வந்து ஒரு 5 வருஷம் வந்துட்டு பழசாக தான் இருக்கும். ஆனாலும் அவர் எப்படி வச்சுருப்பார், அதை மிகவும் நேர்த்தியான முறையில். ஸோ அதை பார்த்தா பழசுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸை கூட நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பார். இதுதான் வந்து அவருடைய சிக்கனமான அந்த நிலைமை. ஸோ சிக்கனம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இதான் வந்து உண்மையான விஷயம், இதுதான். ஸோ நம்ம பழைய பொருளாக இருந்தாலும் அதையும் வந்து நீட்டாக வச்சுருக்கிறது, அதை வந்து நல்லா வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளுதல், இதுதான் வந்துட்டு சிக்கனம் அப்படின்னு சொல்கிறாரு திரிவேதிஜி. ஸோ அவரோட வாழ்க்கையில் அதை வந்து செஞ்சும் காமிச்சிருக்காரு சரியா. புராணே, அந்த பழைய ஆடைகள் கூட அவ்வளோ ஒரு நேர்த்தியாக சுத்தமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. से काम 5 वर्ष पुराने थे, पर वे बड़े ढंग के साथ रखे गए कंबल या डरी इत्यादि में तो शायद 20-25 छात्रवृत्तियों के लिए हिंदू विश्वविद्यालय को दिए तो सब उनकी प्रशंसा करते हैं. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் வந்து அவருடைய சிக்கன நிலைமைன்னு சொல்லியாச்சு. கம்பளி இருக்கு இல்லையா, கம்பளினா என்ன, நம்ம போத்திக்கிறது இல்லைன்னா கீழே வந்து விரித்து படுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பளி, அதிலெல்லாம் ஒரு கம்பளியை வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 20லேருந்து 25 வந்து உதவித்தொகையாக இந்து பல்கலைக்கழகத்திற்கு
கொடுத்தாங்களாம். அனைவரும் அவரை பாராட்டுகிறார்கள். ஸோ அவர் யூஸ் பண்ணதை அவ்வளோ நேர்த்தியாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஸோ வந்துட்டு கொடுத்துருக்காரு, அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாகித்ய சேவா, இலக்கிய சேவை. சாகித்யன இலக்கியம். ஸோ இலக்கியத்துக்கு அவர் செஞ்ச சேவைகள். वे साहित्य सेवा में सदा अपने विचार प्रकट करते रहे और किसी भी अमीर आदमी की कृपा की उन्होंने परवाह नहीं की. என்னது, அவர் இலக்கிய சேவையில் எப்பொழுதும் வந்துட்டு என்னது, அவரோட கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். எப்போதும் வந்து அவருடைய இலக்கியங்கள் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்வந்தருடைய கருணையை பற்றி அவர் வந்து கவலை கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம், அமீர் ஆத்மிக்கு கிருப்பா, அதாவது செல்வந்தர்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து அவங்களுடைய இரக்கமோ கருணையோ வந்து தனக்கு தேவையில்லை, அதை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. ஸோ செல்வந்தர்கிட்டலாம் போய் வந்துட்டு இது நிற்க மாட்டார், எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நிற்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வே காந்திஜிக்கே படே பக்தத்தே, காந்திஜியோட பரம பக்தர் வந்து திரிவேதிஜி. காந்திஜியுடைய கொள்கைகள், ஸோ அவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய பக்தராகவே இருந்தார். பக்தராக இருந்தார்னா இங்கே என்ன அர்த்தம்னா அவருடைய கொள்கைகளை இவரும் பின்பற்றியிருக்காருன்னு சொல்கிறாங்க. திரிவேதி ஜி கிட்ட வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் கருணை, சஹ்ருதயத்தா அப்படின்னா என்னது, அதாவது சகாய குணம். ஸோ அடுத்தவங்களை பார்த்து இரக்க குணம், அதான் வந்து சகாய ஹிருதயத்தா. ஹிருதயம் அப்படின்னா என்னது, நம்மளுடைய மனசு இல்லையா. உன்கி கட்டோர் लेखनी के भीतर कोमल हृदय भी छिपा हुआ था. ஸோ இது என்னது, ஸோ இது வந்து திரிவேதிஜியிடம் வந்து என்ன இருந்தது, கருணை இருந்ததுன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அவருடைய அவருடைய எழுத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்பவே வந்து கடுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். கடுமையான எழுத்துக்கள் இருக்கும், ஆனால் அவருடைய மனம் எப்படி இருந்துச்சான், கோமல். ஸோ கோமல்னா என்ன, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மென்மையான இதயம் உள்ளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து திரிவேதிஜிக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்ய சேவா. ஸோ படிக்கிறேன், கூட வாசிங்க. वे साहित्य सेवा में सदा अपने विचार प्रकट करते रहे और किसी भी अमीर आदमी की कृपा की उन्होंने परवाह नहीं की. वे गांधी जी के बड़े भक्त थे. त्रिवेदी जी में सहृदयता थी. उनकी कठोर लिखने की भीतर कोमल हृदय भी छिपा हुआ था. ஸோ அடுத்த பேராகிராஃப் என்னென்னா சிகிச்சை. ஸோ அவர் வந்து உடல் நலம் வந்துட்டு சரியாக இல்லாதப்போ சிகிச்சை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த இதில். प्रकृति का यह नियम है जीव उसके नियमों की अवहेलना करते हैं. ஸோ இது என்னது, யார் வந்துட்டு விதிகளை வந்து அவமதிக்கிறாங்களோ, ஸோ பிரகிருதி என்விரான்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது, அந்த விதிகள்லாம் வந்து யார் வந்து கண்டுக்காமல் இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணும், நம்ம இயற்கை வந்துட்டு சரியான தண்டனையை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையின் விதியாக, அதாவது இயற்கையின் விதி, அதாவது அதாவது நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை தான் வந்து நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இயற்கைக்கு ஒற்று நம்ம வந்து வாழ்ந்தாதான் வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அயராது உழைத்த திரிவேதிஜி வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை, ஸோ அவருடைய ஹெல்த்தை வந்து அவர் கண்டுக்கவே மாட்டார், எப்போதுமே வந்து கண்டுக்க மாட்டார். அதனால் அதை வந்து ரொம்பவே வந்து கெடுத்து கொண்டார். அதுக்காக தான் இந்த லைன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்விரான்மெண்ட்டு யார் வந்து இயற்கையின் விதிகளை அவமதிக்கிறாங்களோ இதுக்கு நீங்கள் எப்படி வந்து அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு வெளியில் வந்து நம்ம உடலில் வந்துட்டு ஏதோ ஒரு அசௌகரியம் ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தப்பாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். அது சின்ன ஒரு சிம்டமாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும், போய் மருத்துவரை சந்திக்கணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான இதை வந்து செய்யணும். ஆனால் திரிவேதிஜியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடல் நலத்தை அவர் வந்து ரொம்பவே வந்து கண்டுக்காமல் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. அதனால நிறைய வேதனைகளை வந்து அவர் சந்திச்சாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ ஆரோக்கியத்தை முற்றிலுமாக அழித்து கொண்டார். அத்தக் பரிக்ஷரம் கர்க்கே त्रिवेदी जी ने अपने ஸ்வஸ்த் கோ பில்குல் நஷ்ட் கர் லியா. ஸோ அவருடைய ஆரோக்கியத்தை அழித்து கொண்டார். சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்ட அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் உயிர் தப்பினார். ஸோ உயிர் போகாத அளவுக்கு கொஞ்சம் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து சரியாயிட்டார். ஆனால் அவர் வந்துட்டு என்னது ஒரு 3 வருட காலம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். அதாவது இந்த நோய் விட்டுறதுனால வந்துட்டு கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் வந்து அவர் ஒன்றுமே செய்யாமல் கம்முன்னு பேசாமல் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சரியானார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சமயக்கி चिकित्सा के कारण ज्ञान बची, पर 3 साल उनको अत्यंत संयमपूर्ण जीवन व्यतीत करना पड़ा था. ஸோ அதான் வந்து என்னது 3 ஆண்டு காலம் ஒன்றுமே செய்யாமல் சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர் வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை வாசிக்கிறேன், கூட வாசிங்க. चिकित्सा प्रकृति का यह नियम है जी उसके नियमों की अवहेलना करते हैं, उनको वह कठोर दंड देती है. अतक परिश्रम करके त्रिवेदी जी ने अपने स्वास्थ्य को बिल्कुल नष्ट कर लिया. समय की चिकित्सा के कारण ज्ञान बची, पर 3 साल उनको अत्यंत संयमपूर्ण जीवन व्यतीत करना पड़ा था. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன், கூடவே வாசிச்சுட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த எஸ்ஸே. மீனிங்கை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்துட்டு மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு தமிழில் அர்த்தம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் எழுத ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஹையர் தான் படிச்சுட்ருக்கோம் இல்லையா, இனிமேல் வந்து நம்ம சொந்தமாகவே வந்து எழுதவும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யணும். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா பயன்படுத்திக்கிங்க, ஃபுல்லாக படிங்க. மீனிங்கை புரியல அப்படின்னு சொன்னால் உடனே கமெண்ட்டில் வந்துடாதீங்க, நல்லா திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு புரிஞ்சிடும். ஸோ நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இது புரியல, இந்த வேர்டுக்கு வந்து பர்டிகுலராக தெரியல அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன், என் கூடவே வாசிச்சுட்டு வாங்க. ப்ரொனவுன்சியேஷனும் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் திரும்ப வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. पाठ का सारांश लिखिए. पुराने विचार को बदलना. मेरी तीर्थ यात्रा पाठ का लेखक बनारसी दास हैं. बनारसी दास चतुर्वेदी जी को व्यावृत साहित्य सेवा त्रिवेदी जी की सेवा में पहुंचकर उनके दर्शन करने, आशीर्वाद पाने की इच्छा बहुत दिनों से थी. समाचार पत्रों के बाद विवाद पढ़कर त्रिवेदी जी के विषय
में लेखक के मन में अनेक धारणाएं बना ली थी, लेकिन उनसे एक बार समक्ष मिलने के बाद लेखक के पुराने विचार बिल्कुल बदल गए। त्रिवेदी जी की ईमानदारी। द्विवेदी जी की नियमबद्धता, किफायतशारी और स्वाभिमानशीलता ने लेखक को आकर्षित किया। उस जमाने में ₹200 मासिक नौकरी छोड़कर ₹23 की नौकरी की थी। कारण उनकी स्वाभिमानशीलता। वे चाहते तो लाखों रुपये रिश्वत के रूप में कमा सकते थे, पर द्विवेदी जी ने अपनी ईमानदारी के कारण ऐसा नहीं किया। नौकरी छोड़ना। द्विवेदी जी के नौकरी छोड़ने के भी एक कहानी थी। उनसे ट्रेनिंग पाकर एक गोरे साहब बने। अफसर बनाने के बाद उन्होंने उन्हीं पर दाग जमाना शुरू कर दिया। इसी पर नाराज होकर उन्होंने अपनी नौकरी पर लात मार दी। किफायतशारी। द्विवेदी जी की किफायतशारी का हाल यह है कि जो कपड़े वे पहने हुए थे वह कम से कम 5 वर्ष पुराने थे, पर वे बड़े ढंग के साथ रखे गए थे। कंबल या दरी इत्यादि में तो शायद 20-25 छात्रवृत्तियां के लिए हिंद विश्वविद्यालय को दिए तो सब उनकी प्रशंसा करते हैं। साहित्य सेवा। वे साहित्य सेवा में सदा अपने विचार प्रकट करते रहे और किसी भी अमीर आदमी की कृपा की उन्होंने परवाह नहीं की। वे गांधी जी के बड़े भक्त थे। द्विवेदी जी में सहृदयता थी। उनकी कठोर लेखनी की भीतर कोमल हृदय भी छिपा हुआ था। शिष्टता। प्रकृति का यह नियम है जी, उसके नियमों की अवहेलना करते हैं उनको वह कठोर दंड देती हैं। अतः परिश्रम करके द्विवेदी जी ने अपने स्वास्थ्य को बिल्कुल नष्ट कर लिया। समय की शिष्टता के कारण जान बची, पर 3 साल उनको अत्यंत संयमपूर्ण जीवन व्यतीत करना पड़ा था। அவ்வளோதான் இந்த எஸ்ஸே. ஸோ நல்லா படிங்க, செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பாருங்கள், நீங்களே கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸை. ஸோ நல்லா படித்து ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆகஸ்ட் 2021க்கான இம்பார்ட்டண்ட்டான ஷாராம்ஸு, அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன் இப்போது. ஸோ நல்லா படிங்க, திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். கிருபாஸ் அகாடமியில் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஸோ கிருபாஸ் அகாடமி இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ டு மேக் யூ சக்சீட் அண்ட் அக்வயர் a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.